ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்றது 11வது அத்தியாயம். இதில் பகவான் அர்ஜுனனுக்காக தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காமிக்கிறாரு பகவான். அதுவும் அப்படியே இல்லை, அர்ஜுனனுக்கு முதல்ல திவ்யமான கண்களை கொடுத்துட்டு, ஏன்னா இந்த சாதாரண கண்களை வச்சுட்டு பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. ஏன்னா பகவான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கார் இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த சாதாரணமான ஊனக்கண்களை வச்சு பகவானை பார்த்துட முடியாதுன்றதுனால திவ்ய கண்களை கொடுத்து விஸ்வரூபத்தை காட்டுறாரு. அதை பார்த்துன்னு அர்ஜுனன் தான் ரொம்ப வியப்படைஞ்சு தான் பார்க்குற அந்த கண்கொள்ளா காட்சியை ஒவ்வொன்றா வர்ணிச்சுட்டு வரான். இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 20வது ஸ்லோகம். இதில் பகவானுடைய விஸ்வரூபம் எந்த பக்கம் எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி விளக்கமாக தான் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. தியாவா பிருத்திவ்யோரிதமந்தரம் ஹி வியாப்தம் த்வயைகேன திசஷ்ச சர்வாஹ திருஷ்ட்வாத்புதம் ரூபமிதம் தவோக்ரம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன். தியௌனா தியுலோகத்துக்கு, அதாவது ஆகாயம்னு சொல்லக்கூடிய தியுலோகத்துக்கும் பிருத்திவின்னு சொல்லப்படுற அந்த பூமண்டலத்துக்கும் நடுவே எவ்வளோ உலகங்கள் இருக்குமோ, அதாவது இதம் அந்தரம்னா இதற்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடைவெளி, அதுக்குள்ளே எவ்வளோ உலகங்கள் இருக்குமோ, துவயா ஏகேன உன் ஒருவராலேயே சர்வா திசக அதாவது எல்லா திசைகளிலையும் உன்னால் வியாபிக்கப்பட்டிருக்கு. வியாப்தம் வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒருவராலேயே இந்த ஆகாயத்துக்கும் பூமண்டலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளில் எவ்வளோ உலகங்கள் இருக்குமோ அந்த அவ்வளோ உலகங்களும் உன் ஒருவனாலேயே நிரப்பப்பட்டுள்ளதுன்றது மட்டும் இல்லை, வியாபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் பகவான் இருக்காரு அப்படின்னு. இதம் உக்ரம் அத்புதம் ரூபம், அதாவது இந்த உக்ரமானன்னா அது ரொம்ப இன்டென்ஸ் ஃபியர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. எதனால் உக்ரம் அப்படின்னா, ஏன்னா அப்படி ஒரு ஒளி அர்ஜுனனுக்கு திவ்யமான கண்கள் இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் அப்படின்னு அந்த காட்சி தெரியுதானா மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியறது அப்படியே ஒரு கண்ணை கூட திறக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு ஒளிமயம் தான் தெரியுது. அதனால் இந்த உக்ரமான அற்புதமான ரூபத்தை திருஷ்ட்வா பார்த்து லோகத்ரயம் பிரவ்யதிதம் 3 லோகங்களும் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் இங்கே விளக்கி சொல்கிறாரு. அதாவது என்னன்னு நம்ம திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். ஆகாயத்துக்கும் இந்த பூமண்டலம் பிருத்திவின்னு சொல்லக்கூடிய அந்த பூமண்டலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் என்னெல்லாம் உலகங்கள் இருக்குமோ அத்தனையிலையும் உன் ஒருவனாலேயே நிரம்பப்பட்டிருக்குன்றது மட்டும் இல்லை, வியாபிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் பகவான் உட்புகுந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இந்த அற்புதமான உக்கிரமான அந்த ரூபத்தை பார்த்து 3 உலகங்களும் நடுங்குது. மகாத்மன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அர்ஜுனன். மகாத்மன்னா மகாத்மாவே. இந்த இடத்துல மகாத்மாவேன்றது சிறந்த ஒரு புருஷன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் மனத்தால் சிறந்த சங்கல்ப சக்தி படைத்தவர். ஏன்னா பகவான் இது எல்லாமே செய்கிறது, இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இது எல்லாமே செய்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாரோ அப்படின்னு தோணும். ஏன்னா பகவான் தான் இந்த பூமிக்கே ஆதாரமாக இருக்கார், இந்த பூமியே தாங்குறார், எல்லாத்தையுமே தாங்குறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே வரோம். நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கல்லை தாங்கிறதுக்கும் ஒரு பெரிய பாறாங்கல்லை தாங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா. சின்ன கல்லை சுலபமாக தாங்கிடுவோம் நம்ம, ஆனால் பெரிய கல் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அப்படி இருக்கும்போது பகவான் இவ்வளோ பெரிய இந்த உலகம் அண்ட சராசரங்கள் எல்லாம் தாங்குறாரே, ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்குவாருன்னா எல்லாத்தையுமே தன்னுடைய மனத்தினுடைய சங்கல்பத்தாலேயே அவர் எல்லாத்தையுமே செய்கிறாரு. தாங்கிறது மட்டும் இல்லைங்க, படைத்தல் அழித்தல் காத்தல்னு போன்ற எல்லா விஷயங்களுமே தன்னோட மனசு சங்கல்பத்தாலேயே தன்னோட நினைவாற்றல்னாலேயே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடுறாருன்றதுனால மகாத்மன்னு இங்கே அர்ஜுனன் குறிப்பிடுறான். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.